ஜோதிடம் என்பது பியூரா உங்களுடைய வாழ்க்கை எப்படி போய்கிட்டு இருக்கு, எங்க போய் நிக்க போகுது, எத்தனை நாள் சரியாகும் தெரிஞ்சு கொள்வதற்கு உங்களுக்கு தேவை இருந்தால் பயன்படுத்தலாம் ஒண்ணு. அதே மாதிரி நொயன்னு ஜோசியம் பார்த்தா அவன் உருப்படாம போயிடுவான். இப்ப என்கிட்டயே ஒரு ஆள் கேட்பான், காலைல கேட்பான் ஒய்ஃபுக்கு பிரச்சனைன்னு சொல்லுவேன், சாயந்தரம் போன் போட்டு ஒய்ஃபுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்பான், அடுத்த நாள் பணம் போட்டு ஒய்ஃபுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்தா சொல்லுங்க சார், 3 நாள் கழிச்சு கேட்பான், பைத்தியம் வாடா நீன்னு கேட்க வேண்டியது இல்லைங்களா? நம்ம வந்து ஒரு தடவை தானே சொல்ல முடியும், எத்தனை தடவை சொன்னாலும் அதே தானே இல்லைங்களா? அப்ப ஒரு ஜோக்கே வந்து அவன் திருப்பி திருப்பி காசு போட்டு கேட்டு சிரிக்கிறான்னா அவன் பைத்தியக்காரன் தானே. அப்ப டெய்லி ஜாதகத்தை பார்க்க கூடாது. எப்ப பார்க்கலாம், ரொம்ப கிரிட்டிக்கலா என்னுடைய மொத்த முயற்சியும் போட்டேன், இனிமேல் நான் சும்மா தான் உட்காந்துருக்க போறேன், என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது, இருந்தாலும் அது எப்படி போகணும் ஒரு ஆர்வம் இருந்துச்சுன்னா ஒரு ஜோசியக்காரனை பார்க்கலாம். திருப்பி அதே சப்ஜெக்ட்டுக்கு இன்னொரு தடவை பார்க்கவே கூடாது. நீங்க அடுத்த சப்ஜெக்ட் வேணா நீங்க போய் பார்க்கலாம். ஒரு சப்ஜெக்ட் இப்ப ஆரம்பிச்சிருச்சுல, இது முடிகிற வரைக்கும் ஜோசியத்தை பார்க்க கூடாது, அவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு விட்டுற வேண்டியதான். எனவே டெய்லி ஜோசியம் பாக்குறவன் உருப்பிடாம போயிருவாங்க வாழ்க்கையில. யாரெல்லாம் நல்ல நேரம் பாக்குறாங்களோ அவங்க வாழ்க்கை உருப்புறது இல்ல. சரிங்களா? 30% வாழ்க்கை வீணாதான். 30% வாழ்க்கை வந்து அவங்களுக்கு அது இயற்கையா இருக்குது. மீதி 70% இவங்களாவே என்ன செஞ்சுக்கிறாங்க, பயந்து கெடுத்து நல்ல எதிரத்துல நல்ல நேரத்துல பாரு, கெட்ட நேரத்துல பாரு, 7ல பாரு, 8ல பாருன்னு சொல்லி இவங்களாவே என்னென்னமோ சிஸ்டம்னா வச்சுட்டு வாழ்க்கை முழுவதும், அதாவது வாழ்க்கை அப்படித்தாங்க போகுது. நான் வந்து சாமி கும்பிட்டாலும் கும்பிடாட்டினாலும் நல்ல நேரத்துல ஆரம்பிச்சாலும் கெட்ட நேரத்துல ஆரம்பிச்சாலும் வாழ்க்கை விதிப்படி தான் போகுது.